சூனப்பின் தளத்துக்கு வரவேற்கிறேன். கேரள நிலச்சரிவு அதை பத்தின ஒரு சின்ன சம்பவம். அதாவது கால நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பள்ளிவாசல் அருகில் உள்ள பள்ளிவாசல்ல இருந்து ஒரு சத்தம் வருது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், எச்சரிக்கை, நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது, பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அங்க யாரோ நிலச்சரிவை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உடனே இது மாதிரியான அறிவிப்பு பள்ளிவாசல்ல இருந்து வெளியிடுறாங்க. அப்போ அந்த பள்ளிவாசல் பக்கத்துல இருந்த ஒரு ஹிந்து குடும்பம், அந்த பெண் தன்னோட குழந்தையோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அழைப்பு வித்தியாசமாப்படுது. ஏன்னா எப்போதும் 5 மணி 5:30 மணிக்கு தானே அந்த காலை தொழுகை நடக்கும். இது அதுக்கு முன்னாடி 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் ஏதோ சொல்றாங்களே, ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே பாக்குறது. பயங்கர காற்றாட்டு வெள்ளம் எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்குது. மழை பயங்கரமா அடிச்சுட்டு இருக்குது. உடனே இந்த பொண்ணு ஏதோ அபாயம் அப்படின்னு விபரீதம் நினைச்சுக்கிட்டு உடனே டக்குன்னு தான் குழந்தைய தூக்கிட்டு வேகமா ஓடுறாங்க. உடனே பள்ளிவாசல் பக்கத்துல, பள்ளிவாசல் கொஞ்சம் மேடான பகுதியில இருந்து பள்ளிவாசல் கிட்ட ஓடுறாங்க. அங்க போனாக்கா அங்க பயங்கர கூட்டமா நிக்குது. நிலச்சரிவு பக்கத்துல ஏதோ ஏற்பட்டிருக்குது, வீடுகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு நடக்குது. உடனே அந்த பெண்ணு அப்படியே தயங்கி நிக்கிறாங்க இந்த மலையில. உடனே அங்க உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் அந்த பெண்ணை உடனே உள்ள வாங்கம்மா, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணும் அப்படியே கூச்சப்பட்டு நிக்கிறாங்க. அதாவது இது பெண்கள் அதிகமா போக மாட்டாங்கல்ல, எல்லா ஆண்கள் தானே உள்ள இருப்பாங்க அப்படின்ற. அப்போ அங்க உள்ளவங்க வாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே பெண்கள்லாம் நல்லா உள்ள இருக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குழந்தையோட உள்ள கொண்டு போறாங்க. அங்க போனாக்க எல்லா மக்களும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் எல்லாரும் அந்த பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாதுகாப்பான இடமா, கொஞ்சம் மேடான பகுதியாக தானே இருக்கும் பள்ளிவாசல் கட்டினது எல்லாம். அப்போ அங்க தண்ணி வரல, நிலச்சரிவு ஏற்படல. அந்த இடத்துல போய் சேஃப்டியா உட்காந்துக்கிறாங்க. அந்த டயத்துல அவங்களுக்கு இந்த இக்கட்டான நிலையில இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு ஆபத்திலிருந்து அந்த மக்கள் காப்பாற்றினதை பார்த்தோன்னையும் அந்த பெண்ணுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறத அப்பதான் நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறாங்க அந்த பெண்ணு. அதோடு இல்லாம இது நடந்து முடிஞ்சிருக்குங்களா, அதுக்கு பிறகு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது போய் பாக்குறாங்க. அந்த வீடெல்லாம், அவங்க வீடெல்லாம் அடிச்சுட்டு போய் வெறும் கூரை மட்டும்தான் இருக்குது. அந்த சைடுல எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த நிலச்சரிவுல, அந்த மலையில. அப்படிப்பட்ட டேஞ்சரான சிச்சுவேஷன். அதான் அவங்களுக்கு சில காலம் முன்பு அந்த குரூப், அந்த இந்து சங்கடம் ஒரு குரூப் இந்த பள்ளி கட்டுறதுக்காக வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த பள்ளி கட்டுறத தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு உள்ள கையெழுத்து வாங்குறாங்க. அதாவது ஒரு படிவத்தை கொடுத்து அந்த படிவத்துல படிச்சு பாக்குறாங்க. அதாவது இங்க பள்ளிவாசல், புது பள்ளிவாசல் கட்டப்படுது. இந்த பள்ளிவாசல் கட்டினாக்க 5 நேரமும் பாங்கு, ஒளித்துறைகளை பாங்கு சொல்லுவாங்க, பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இது எங்க பிள்ளைங்களோட படிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடைஞ்சலா இருக்கும், அதனால இந்த பள்ளி கட்டுறதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவுல எழுதப்பட்டிருக்குது, இவங்களுக்காக கொடுத்த மனுவுல. உடனே அந்த வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, அந்த மனுவை அப்படியே கிழிச்சு எறிகிறாரு. எங்களுக்கு தெரியும், அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்க பள்ளிவாசல் வர்றது நல்லதுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹிந்து நண்பர் வீட்டுக்காரர் அந்த மனுவை கிழிச்சு எறிகிறாரு. உடனே அங்கிருந்து அந்த RSS குரூப், இப்படியா பண்ற, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அவங்க போயிட்டாங்க. என்னங்க, இப்ப அந்த பெண்ணு அதை நினைவு கூடுறாங்க அந்த விஷயத்த. இது மாதிரி நடந்துச்சு, அன்னைக்கு அந்த பள்ளி கட்டக்கூடாதுன்னு நாம மறுப்பு தெரிஞ்சிருந்தாக்க இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அந்த பள்ளியில உடனே நான் அழைச்சி, இந்த பள்ளி தான் அது கட்டி இப்ப கம்பீரமா நிக்குது, இந்த பள்ளி தான் என்னோட உயிரை காப்பாத்துச்சு. அன்னைக்கு நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தோம்னாக்க இங்க பள்ளி வராமலே போயிருக்கோம், நாங்களும் இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சியான நிகழ்வு பாருங்க. ஒரு பள்ளிவாசல் எந்த காலத்திலையும் எல்லா மக்களுக்கும் ஒரு அபய பூமியாக தான் இருக்குது அந்த பள்ளிவாசல்.
அது தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், வட மாநிலங்களா இருக்கட்டும், எல்லா மதத்தவர்களுக்கும் உடனே அழைச்சி அவங்களை வந்து பாதுகாப்பாக வச்சு சாப்பாடு கொடுத்து அவர்களை கண்ணியமா கொண்டு வந்து வெள்ளங்கள்லாம் வடிஞ்சது பிறகு திருப்பி கொண்டு வராங்க. இனி வந்து வரக்கூடிய கால மாற்றங்கள், இந்த கால சூழல்கள்லாம் இப்படிதான் இருக்கும். மேக வெடிப்பு அடிக்கடி ஏற்படும், திடீர்னு மழை வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும், ஒண்ணுமே மழையே இல்லாம போகும். அது மாதிரியான கால சூழல்கள் நிறைய வரும் இனி வருங்காலங்கள்ல. அதனால வந்து அரசாங்கம் என்ன பண்ணும், இதுக்கு இது மாதிரியான பெரும் பெரும் பேரிடர் மையங்கள் வந்து நல்ல உயரமான இடங்கள்ல நல்ல ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டு அதுல வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10-15 கட்டி வைக்கணும். அதாவது ஆபத்தான நேரங்கள்ல மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு எப்படி இப்ப பள்ளிவாசல்கள் வந்து பயன்படுதோ அதே போலதான் இது மாதிரியான கட்டிடங்களை கட்டணும், அரசாங்கம் கட்டணும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்டணும். அது நம்மளுடைய கோரிக்கை. அது அதாவது இப்போ மாட்டுக்கறி தின்னதுனாலதான் கேரளாவுக்கு இந்த அழிவுன்னு சொல்லி சங்கிகள் பதிவு போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த மக்களை காப்பாற்றுறது யாருன்னு பார்த்தா கடைசியில முஸ்லீம்கள் தான் காப்பாத்துறாங்க. அதிகமான எஸ்டிபிஐ முஸ்லீம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இங்க தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்குது குரூப். அவங்க போய் அங்க போய் நிறைய தன்னாலான உதவிகளை செய்யறாங்க, ரத்த தானங்கள் செய்யறாங்க, சமையல் பண்ணி கொடுக்குறாங்க, என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அத்தனையும் பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இங்க இருந்து போய் மாநிலம் விட்டு மாநிலம். அதே மாதிரி எஸ்டிபிஐ இங்க கேரளாவில் உள்ள எஸ்டிபிஐயும் நிறைய களத்துல இறங்கி நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களும் செய்யறாங்க உதவிகள், ஒருத்தருக்கும் உதவி பண்றாங்க. ரெண்டாவது இப்ப வந்து அங்கே இருக்கக்கூடிய சடலங்களை வந்து அதாவது வாங்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா குடும்பம் எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு சடலங்களை வந்து யார் வாங்குறது? அதனால அடையாளம் தெரியாத ஒரு கிட்டத்தட்ட 30-40 சடலங்கள் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, புதைக்கப்பட்டிருக்குது. அதை 3 மதத்தவர்களும் சேர்ந்து நின்று அவங்க மதத்தை பிரார்த்தனை பண்ணி, ஏன்னா என்ன மதம்னு தெரியலையே, யாராவது வந்து சொந்தக்காரங்க வந்தா தானே தெரியும் இவங்க இந்த மதம் இந்த ஜாதிங்கிறது. ஒண்ணுமே தெரியல. கடைசியில மனித உடல்கள் அப்படிங்கிற காமனான ஒரு இதுல வச்சு எல்லாரையும் புதைச்சு அந்தந்த மக்கள் 3 மத மக்களுடைய வழிபாட்டையும் செஞ்சு அத்தனை உடல்களையும் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. இதெல்லாம் ஒரு பாடம். இந்த உலகத்துல வந்து நான் தான் பெரிய ஜாதி, நான் கீழ் ஜாதி, நீ வந்து எனக்கு அடிமையா இருக்கிறது பட்டவன், நீ அந்த மதம், நீ இந்த மதம், உன்னை வந்து பாகிஸ்தானுக்கு துரத்தியே நான் தீருவேன், நாங்க தான் இந்த நாட்டோட குடிமக்கள் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறவனை நிம்மதியா இருக்கக்கூடாம ஆக்குறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பாடம். இதுதான் வாழ்க்கைங்கிறது. பாருங்க, அங்க போய் அந்த 30 பாடியை வந்து எந்த மதம்னு தெரியல அவங்களால. கடைசியில எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் புது மதமே இல்லாம அடக்கம் பண்ணிட்டு 3 மதத்திலையும் அவங்கவுங்க என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் உலகம். சங்கிகளே, இனிமேலாவது திருந்துங்க, மனிதர்களோட மனிதர்களா வாழுங்க, மனிதர்களை மதிக்க கத்துக்குங்க, எல்லா மதத்தையும் மதிக்க கத்துங்க, அத்தனை பேருடைய சாபத்தையும் வாங்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம் வீணா போகும், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் வீணா போகும். அதுதான் நம்ம சொல்ல வரோம்.